அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது ஜெயலலிதாவின் தோழி சசிகலா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி கோட்டைமேடு பகுதியில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தன் மீதான வழக்கில் தீர்ப்பு வந்ததும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிவிட்டு சிறை சென்றதாகவும், பெங்களூர் சிறைக்கு பதில் தமிழக சிறையில் இருந்திருந்தால் தனது உயிருக்கே ஆபத்தாக மாறியிருக்கும் என்றும் கூறினார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்துவிட்டு சென்றேன். ஆனால் அவர் தன்னை ஒரு காகிதத்தை தூக்கி போடுவது போல் வீசினால் எப்படி இருக்கும் என அவர் கேள்வி எழுப்பினார். தனது கணவர் மரணமடைந்த நேரத்தில் சிறையில் இருந்து வெளியே வந்தபோது போயஸ் கார்டன் வீட்டில் தங்கக்கூடாது என்பன உட்பட பல்வேறு நிபந்தனைகளை தனக்கு விதித்ததாகவும் குறிப்பிட்டார். தனது கணவர் இறுதி சடங்கில் பங்கேற்கவும் தனக்கு பரோல் கிடைக்கவில்லை என சசிகலா வேதனை தெரிவித்தார். ஆட்சியில் உட்கார வைத்த தன்னை ஈட்டி வைத்து குத்தியது போல் நடத்தியதாகவும், இதையெல்லாம் மீறி விடுதலையாகி சென்னைக்கு வந்ததாகவும் கூறினார். காரில் கட்சி கொடி கட்டக்கூடாது, ஜெயலலிதா சமாதிக்கு போகக்கூடாது என கட்டுப்பாடுகள் விதித்தனர். தமிழக எல்லைக்கு வந்தவுடன் தன்னை கைது செய்யவும் காத்திருந்ததாக குற்றம் சாட்டினார். அதிமுக உடைந்திருப்பதால் இனி ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருப்பதாகவும், புதிய களத்தை அமைக்கப் போவதாகவும் சசிகலா தெரிவித்தார்.